buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா recursive function னா என்ன அப்படி நாம வந்து பார்த்தோம். So functionல recursive program எப்படி நாம implement பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊப்ஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். Python for Toddlers Advanced சீரீஸ்ல நம்ம ஸ்டார்டிங்ல அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நம்ம வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஊப்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னங்கிறது தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஊப்ஸ்ல வந்துட்டு அதாவது ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஒன்னு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்புறம் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிருந்தோம். இதுல கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து அதாவது கிளாஸ்ல 2 இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒன்னு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னு வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வந்து ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்துட்டு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம். ப்ரீவியஸா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல இந்த ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டீடைல்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அதுல வந்துட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். வேரியபிள்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்னா என்ன, அதுக்கப்புறம் குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதுல வந்துட்டு 4 டைப் ஆஃப் பாராமீட்டர் வந்து இருந்தது. டிஃபால்ட் பாராமீட்டர், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு கீவேர்ட் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஒன்னொன்னுமே நான் வந்து டீடைல்டா எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்த்திருந்தோம். லாஸ்டா வந்துட்டு ரிகர்சிவ் ப்ரோக்ராமிங்கோட நம்ம வந்து முடிச்சிருந்தோம். இப்ப நீங்க வந்து நினைச்சிருக்கலாம் எதுக்காக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஆட்ரிபியூட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மெத்தட்ஸ்க்கு போகாம எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள போனாங்கிறது உங்களுக்கு வந்து புரியாம இருந்திருக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம பைத்தான்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். பைத்தான்ல கோர் பைத்தான்ல நம்ம வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற கான்செப்ட நம்ம என்னென்னலாமே நம்ம வந்து பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா ஊப்ஸ்ங்கிற கான்செப்டுக்கு உள்ள வரும்போது நாம அதை வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நாம வந்து சொல்ல மாட்டோம். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்னு தான் நாம வந்து சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு மெத்தட்ஸ்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பேர் தான் வேற. இது வந்து மெத்தட்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஒண்ணுதான். ப்ரீவியஸா நம்ம பார்த்த எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இந்த இடத்துல நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல அதை வந்து நாம மெத்தட்ஸ் அப்படின்னு தான் நாம வந்து சொல்லுவோம். இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கால் பண்றது எப்படி, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் அக்சஸ் பண்ணணும்லாம் பார்த்தோம்ல. சேம் கான்செப்ட் தான். கான்செப்ட் வைஸ் எதுவுமே மாறாது, பேர் மட்டும் தான் வரும். பைத்தான்ல நாம ஊப்ஸ் இல்லாம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெறும் ஃபங்க்ஷன் அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஊப்ஸ் கான்செப்ட் குள்ள வரும்போது அதை வந்து நாம மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ப்ரீவியஸ் வீடியோல அதாவது ஃபர்ஸ்ட் 2 வீடியோல ஆட்ரிபியூட்ஸ்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம கிளாஸும் அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் இந்த 2ம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் கான்செப்ட் குள்ள போயிட்டோம். அதுல ஒரு 8 to 10 வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப திரும்ப இன்னைக்கு வீடியோல நாம இந்த மெத்தட்ஸ்னா என்னங்கிறத நாம வந்து பார்க்க போறோம். இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள எப்படி இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வருதுங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ கான்செப்ட்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னங்கிறத ஒரு சும்மா இந்த 2 எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் தான். அதாவது Python for Toddlers Advanced சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நம்ம போட்ட எக்ஸாம்பிள தான் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஒரு பிரஷ் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டை எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள போடலாம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த கோட் வந்து போட்டிருக்கேன். அந்த கோட் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹை 10 அப்படின்னு 2 அவுட்புட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ட்டு பர்சன் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். பைத்தான் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்கிறத பைத்தான் வந்து தெரிஞ்சுக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பர்சன் அப்படின்னு நான் வந்து பேர் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு
டெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏனுங்கிறதுல ஒரு வேல்யூ வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா OBJ அப்படின்னு நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்றேன். சோ எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ங்கிறதுமே நாம முன்னாடி பார்த்த வீடியோல நம்ம வந்து ரொம்பவே டீடைலா சொல்லியிருந்தோம். சோ யாருக்காவது கிளாஸ்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியாம இருந்ததுன்னா சோ ப்ளீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். சோ இப்போ இந்த கிளாஸ்க்கு நாம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்றோம். சோ இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்காக நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ பர்சன்ங்கிற கிளாஸ்க்காக தான் பண்றோம் இல்லையா. சோ இதை வந்து பாயிண்ட் பண்ணும். சோ இந்த OBJங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இதை வந்து பாயிண்ட் பண்ணும். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா சோ பிரிண்ட் OBJ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ பிரிண்ட் OBJ அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா OBJல இருக்கக்கூடிய ஏவை போய் நம்மளுக்கு வந்து பார்க்கும். சோ OBJல இருக்கக்கூடிய ஏல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. சோ அந்த 10 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோட ரன் பண்ணும் போதே கிளாஸ்ல பர்சன்ல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருந்தோம் இல்லையா. சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து ரன் ஆயிடும். சோ அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் இந்த 10 வந்து நம்மளுக்கு அவுட்புட்ல வரும். சோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். சோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ திரும்ப நான் இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. பட் ஆனா அவுட்புட்ல எனக்கு 2 வாட்டி எனக்கு 10 வந்திருக்கு. ஒரு வாட்டி ஹை, அதுக்கப்புறம் 10 வந்திருக்கு. சோ கிளாஸ்ங்கிறதுல ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி சேம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த கிளாஸோட பேரும் நான் வந்துட்டு பர்சன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கேன். சோ உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் ஏல 10ங்கிறத கொடுத்திருக்கேன். சோ ஏல வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். சோ என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதாவது OBJ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் OBJ2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ரெண்டும் எதுக்காக கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்காக தான் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அதாவது ரெண்டுமே இதே தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணு OBJல இருக்கக்கூடிய ஏவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். சோ OBJல இருக்கக்கூடிய ஏல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. சோ இந்த 10 எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா OBJ.A அப்படின்னு திரும்ப இன்னொரு சொல்றேன். அப்போ OBJ2.A அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ OBJ2.Aல என்ன இருக்கு அப்படின்னா இங்க 10 இருக்கு. சோ திரும்ப இந்த 10 எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ இப்படிதான் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும்ங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சோ இப்போ இதை வந்துட்டு எப்படி மெத்தட்ஸோட நம்ம வந்து கம்பைன் பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்னா என்னங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். சோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோட் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இப்போ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஹெலோன்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ நார்மலா பைத்தான்ல எப்படி ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா சோ DEFங்கிற கீவேர்ட்ல கொடுப்போம். சோ மெசேஜ்னு கொடுப்போம். சோ உள்ள வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷன் எப்ப நான் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்றனோ அப்போ மேல போய் பார்க்கும். சோ என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிளாஸஸும் இருக்கணும், ஆப்ஜெக்டும் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு மெத்தட்ஸும் இருக்கணும். சோ நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நான் வந்து மெத்தட்ஸ்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. சோ இப்போ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியும், எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்றதுன்னு தெரியும், எப்படி வேரியபிள்ஸ் அலோகேட் பண்ணணும்னு தெரியும். சோ இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி நாம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள எடுத்துட்டு வருது அப்படின்னு நாம வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ அந்த கிளாஸோட பேர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்சன் கொடுத்த மாதிரி அது வந்து பர்சன் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆனா இப்போ நான் கொடுக்க போற ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு உள்ள இருக்கணும். சோ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி இந்த ஹெலோங்கிறது எனக்கு வந்து அவுட்புட்ல வரும். இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா எனக்கு வந்து வரணும். அது எப்படி பண்றதுங்கிறது நாம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த கோட் போட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. சோ என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கிளாஸ்க்குள்ள போடணும், அவ்வளவுதானே. சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிடுறேன். சோ அந்த கிளாஸுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற என்னோட கிளாஸோட பேர் வந்து நான் வந்து கொடுத்துறேன். அதுக்குள்ள வந்து மெசேஜ் வந்து நான் வந்து டிஃபைன் பண்றேன். அதாவது ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு மெசேஜ். சோ அதுக்குள்ள என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெசேஜ் நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே அது வந்து பிரிண்ட் ஆகும்ங்கிறது நம்ம பார்த்தோம். சோ அதனால அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா நேம் மெசேஜஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. சோ நம்ம நார்மலா பார்த்தது என்ன, நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம், ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகணுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சோ அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வரல, இந்த இடத்துல எரர் தான் வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம சின்டாக்ஸ்ல ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல MSG ஏதோ ஒன்று சொல்லிருக்கீங்க, அது வந்துட்டு ப்ரோக்ராம்ல எங்கேயுமே இல்ல அப்படின்னு நம்மளுக்கு வந்து எரர் வந்து வருது. சோ இந்த இடத்துல நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல என்ன தப்பு நம்ம பண்ணிருக்கோம்ங்கிறது ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ கிளாஸஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த கோட்ல நம்ம அதை பண்ணவே இல்லை. சோ அதனால தான் நம்மளுக்கு இந்த எரர் வந்திருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த கோடை போட்டுட்டு நான் வந்துட்டு
ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது திரும்ப எனக்கு அதே தான் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து பார்க்கலாம், நான் வந்து இந்த இடத்துல கிளாஸ் ஒன்று வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மெத்தடை நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை தான் நான் வந்து கூப்பிட்டுருக்கேன். சோ கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. சோ என்ன எரர் சொல்லுது அப்படின்னா MSG இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா நம்ம MSG நம்ம வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கிளாஸோட பேர் வந்துட்டு டெக்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டு மெசேஜ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேற நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து நம்மளோட கிளாஸ். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த மெசேஜ் வந்துட்டு எங்கேயுமே இல்ல அப்படின்ட்டு எனக்கு வந்து பைத்தான் வந்து எரர் வந்திருக்கு. சோ இது எதனால அப்படின்னா சோ பைத்தானால இந்த கிளாஸுக்குள்ளதான் இந்த மெசேஜ் இருக்குங்கிறத பைத்தானால தெரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் மெசேஜ்ங்கிறது வந்து இல்லன்னு வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப எரர் வருது. சோ இந்த எரர் எப்படி ஓவர் கம் பண்ணணும்ங்கிறது நம்ம வந்து இப்ப பாக்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்து போட்டுட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் எரர் வந்திருக்கு. ஸோ டைப் எரர் வந்திருக்கு. ஸோ முன்னாடி நம்மளுக்கு என்ன எரர் வந்தது அப்படின்னா நேம் எரர் வந்து MSG வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணலன்னு சொல்லுது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா MSG டேக் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 1 வாஸ் கிவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸா நம்ம பண்ண தப்பு இல்லாம இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஐ மீன் இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு எதனால வந்திருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு மெத்தடையும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம முன்னாடி எல்லாம் ஆப்ஜெக்ட் நேம் வச்சுதான் உள்ள இருக்க ஒரு வேல்யூ வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு அதே மாதிரி அது அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து அக்சஸ் பண்றேன். சோ ஏல இருக்கக்கூடிய மெசேஜை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்ப பிரிண்ட் பண்ண சொல்லும் போது எனக்கு வந்து 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல எடுத்துக்குது. ஆனா ஒண்ணு வந்து தரணும்ங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எரர் வந்து வந்திருக்கு. சோ அப்போ இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் இந்த எரர் வந்து வந்திருக்கு. சோ இப்போ கரெக்டான சின்டாக்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி போட்ட கூட நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு வேர்ட் வந்து நான் வந்து தரேன். அதாவது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து நான் வந்து தரேன். சோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை தந்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வந்துருச்சு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சோ ப்ரீவியஸ் கூட தான் காப்பி பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். பட் ஆனா ஒரு சின்ன வேர்ட் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செல்ஃப்ங்கிற ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மத்தபடி ப்ரீவியஸ் கோடுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க கோடுக்கும் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதே கோடு தான் நான் அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் வந்துட்டு இங்க இருக்கு, இங்க வந்து இல்ல, அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். சோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி கிளாஸை வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஃபங்க்ஷனா நம்ம வந்துட்டு உள்ள கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து மெசேஜ்ங்கிறத நம்ம வந்து கூப்பிடுறோம். அதாவது அந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனோட பேரை வச்சு நம்ம வந்து கூப்பிடுறோம். சோ கூப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த ப்ரோக்ராம் எதனால ரன் ஆயிருக்கு அப்படின்னா சோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற செல்ஃப்ங்கிற கீவேர்டால தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆயிருக்கு. சோ இந்த கோட் ஸ்னிப்பெட் மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா சோ பைத்தான்ல நாம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் dfங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட பேர் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். பட் ஆனா ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு நீங்க நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்க வந்து கொடுப்பீங்க. ஆனா கொடுக்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு செல்ஃப்ங்கிற ஒரு பேராமீட்டர் தான் நீங்க வந்து கொடுத்துருக்கணும். சோ செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் வந்து நீங்க கொடுக்காம நீங்க வந்துட்டு நீங்க ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எரர் வந்தது இல்லையா, 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 1 வாஸ் கிவன் அப்படின்னு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி எரர் தான் நம்மளுக்கு வந்து வரும். சோ பைத்தான்ல ஊப்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப நாம ஃபங்க்ஷன்ஸ் ஐ மீன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம ஒரு இடத்துல டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு நம்ம செல்ஃப்ங்கிறத தான் நம்ம வந்து கொடுக்கணும். சோ செல்ஃப்ங்கிறது கீவேர்டுன்னு நினைச்சுக்காதீங்க. சோ இந்த இடத்துல செல்ஃப்ங்கிற வேர்டை நான் வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல வேற எந்த வேர்டு வேணாலும் நான் வந்து கொடுக்கலாம். சோ இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஃப்ங்கிறத எடுத்துட்டு நான் வந்து குருகுலா அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். சோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பேராமீட்டர் நம்ம வந்து கொடுக்கணும். சோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வந்து டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட்டா ஒரு பேராமீட்டர் நீங்க வந்து கொடுத்துட்டு தான் உங்களோட மத்த வேல்யூஸ் அதாவது பேராமீட்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா A, B அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கொடுக்கணும். எதுவுமே பேராமீட்டர் இல்ல அப்படின்னாலுமே நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பை டிஃபால்ட் பேராமீட்டர் ஒன்று வந்து இருக்கு. சோ அந்த பேராமீட்டர் தான் வந்துட்டு செல்ஃப். நீங்க அதை வந்து நீங்க கம்பல்சரி கொடுக்கணும். சோ கொடுக்காம நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் வரும்.
ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட்ல பார்த்துட்டு செல்ஃப்னுங்கிற வேர்டு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க செல்ஃப்னுங்கிற வேர்டை எடுத்துட்டு நீங்க வந்து உங்க பேர் கூட நீங்க வந்து கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பா ரன் ஆகும். பட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒண்ணு நீங்க பேராமீட்டரா நீங்க வந்து கொடுத்துருக்கணும். அதை கொடுத்துருந்தீங்கன்னா மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து பைத்தான்ல ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது. சோ இதே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். சோ கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் வரும். சோ இப்போ அதே கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். சோ ஒன்னு வந்து ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பீனு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்ங்கிற ஒரு கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணுது. சோ ஏல இருக்க மெசேஜை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு வாட்டி ஹெலோனுங்கிறத பிரிண்ட் பண்ணும். பீல இருக்கக்கூடிய மெசேஜை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாலுமே நம்மளுக்கு இந்த பி மூலமா, அதாவது பீங்கிற ஆப்ஜெக்ட் மூலமா போய் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெலோவை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இப்படிதான் வந்துட்டு பைத்தான்ல ஊப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மெத்தட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்படிதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். சோ இப்போ நார்மலா நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்கும் ஊப்ஸ்ல நம்ம பார்த்த மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. இந்த மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கால் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் பேராமீட்டர் நீங்க வந்து கொடுத்துருக்கணும். சோ இதை வந்துட்டு பை டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாவே நீங்க ஏதோ ஒரு பேராமீட்டர் நீங்க வந்து கொடுத்துடணும். சோ அதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்ல. சோ இப்போ இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா இது ஒண்ணுதான் வழி இருக்கா, வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியும் இருக்கு. சோ அது எப்படி பண்றதுங்கிறது நம்ம வந்து இப்ப பாக்கலாம். இப்போ இந்த கோட் நான் வந்து போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் வேற மாதிரி கூப்பிட்டுருக்கேன். சோ ப்ரீவியஸ் கோட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேம் நாம வந்து கொடுத்துருந்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு என்னோட கிளாஸோட நேமை நான் வந்து கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பேராமீட்டர் நான் வந்துட்டு இதுக்குள்ள நான் வந்து பாஸ் பண்றேன். என்ன பேராமீட்டர் பாஸ் பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஆப்ஜெக்டை நான் வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் பண்றேன். இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு இதுதானே. சோ இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன். சோ இப்படி பாஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா தான் ரன் ஆகும். சோ இதுவே தான் நீங்க வந்துட்டு 2 இது வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இதே தான். இந்த இடத்துல b is equals to text அப்படின்னு நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்பி இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாட் எம்எஸ்டி இந்த இடத்துல பிங்கிறத பாஸ் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணாலுமே எனக்கு கரெக்டா தான் வரும். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா சோ அதே மாதிரி கிளாஸோட நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஏவை நான் வந்து பாஸ் பண்றேன். சோ செகண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண இல்லையா பி, அதை வந்து நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நீங்க டைரக்டா இந்த மாதிரி பாஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தடை நம்மளுக்கு வந்து கரெக்டா ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். இந்த இடத்துலயும் இந்த ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் பேராமீட்டர் வந்து முக்கியம். இந்த பேராமீட்டர் இல்லாம போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. சோ இது வந்து இந்த இப்ப நான் லாஸ்ட்ல சொன்ன 2 மெத்தடுமே, அதாவது இந்த 2 மெத்தடுமே வந்துட்டு இப்படியும் கால் பண்ணணுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் ஆனா நம்ம ஆஃபன் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸோட பேரு, அதுக்கப்புறம் மெத்தடோட பேரு, அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட நம்ம வந்து பாஸ் பண்ணணும். சோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா நீங்க பாஸ் பண்ணிடலாம். நாம இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் டெவலப் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். நம்மளோட நீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கால் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ எந்த மெத்தட்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. சோ ஆப்ஜெக்ட நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேம் இப்படி நம்ம கொடுத்து கால் பண்றதா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ பைத்தான்ல மோஸ்ட் ஆஃபன் நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் வந்துட்டு இதுதான். சோ இந்த சின்டாக்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணுவோம். சோ வேற மாதிரியும் கூப்பிடலாம்ங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த 2 கோட் நான் வந்து போட்டிருக்கேன். பட் நான் மோஸ்ட் ஆஃபன் யூஸ் பண்றது இந்த கோட் தான். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரன் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். சோ இங்க எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம், இந்த செல்ஃப் பேராமீட்டர்னா என்ன, எதுக்காக இதை வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு. சோ வந்து ஒரே இதுல நம்ம வந்து டீடைல்டா பார்த்தோம்னா ரொம்பவே அது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ இந்த செல்ஃப் பேராமீட்டரை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். சோ அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் பேராமீட்டர்னா என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். ஹாப்பி லேர்னிங், பை பை.